எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன். திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து ஜூலை 1, ஜூன் மந்தோட கடைசி பிசினஸ் டே. இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் நடக்கிறது எல்லாமே ஜூன் மந்த் கணக்குல தான் வரும். ஜூன் மந்த்துக்கான பிசினஸா வரும். ஜூன் மந்தோட இன்கம்ல கால்குலேட் பண்ணுவாங்க. நாளைக்கு ஜூலை 2 இருந்து நடக்கிற பிசினஸ் எல்லாமே ஜூலை மந்தோட பிசினஸ். நாளையில இருந்து தான் ஜூலை மந்த் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. 2 இருந்து எவ்ரி மந்த் வெஸ்டேஜ்ல வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 2 டு 1, 2 to 1 தான் வந்து வெஸ்டேஜோட பிசினஸ் மந்த். அது மாதிரி வந்து நாளையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மந்த் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி இந்த மந்த்துக்கான பிசினஸ் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? எல்லா லெவல் செக் பண்ணியாச்சா? க்ளோஸ் பண்ணியாச்சா? எல்லாமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு டே ஃபர்ஸ்டா பிசினஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. அதே மாதிரி நியூவா ஜாயின் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் தான் பண்ணியிருப்பாங்க, பிசினஸ்குள்ள இப்பதான் வந்திருப்பாங்க, லெஸ் தென் 1 மந்த்துக்குள்ள இருப்பாங்க. நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நோட் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க பிசினஸ் என்ன நடக்குது. இப்ப நாளைக்கு மந்த் ஸ்டார்ட் ஆகுது. மந்த் எப்பயுமே மந்த்லி பர்ச்சேஸ் பண்றதுக்கு மந்த் வரைக்கும் டைம் இருக்கு. கன்சிஸ்டன்சி முடியறதுக்கு 14ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. ஓகேவா? பட் ஆனா வந்து ஏன் வந்து எல்லா லீடர்ஸுமே வந்து 2ஆம் தேதி மந்த் ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் நாளே பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்றாங்க? ஏன் பண்றாங்க? என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்க வந்து தேடுங்க. நீங்க யோசிங்க, எதுக்காக பண்றாங்கிறது நீங்க யோசிச்சீங்கன்னா தான் நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் பிசினஸ்ல வேகமா பிக்கப் ஆக முடியும். நாளைக்கு வந்து 2ஆம் தேதி. 2ஆம் தேதி யூஸ்வலா எவ்ரி மந்த் 2ஆம் தேதி பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்க. 2ஆம் தேதி வந்து பிசினஸ் பண்ணணும், நம்மளும் 2ஆம் தேதியே கம்ப்ளீட் பண்ணணும் பர்ச்சேஸ் அப்படின்னு நினைப்பாங்க. பட் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கன்சிஸ்டன்சி பண்ணுவாங்க. ஓகேவா? 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 8ஆம் தேதி, 10ஆம் தேதி அது மாதிரி கன்சிஸ்டன்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க நீங்களும் 2ஆம் தேதிக்கு வாங்க. ஏன்னா 2ஆம் தேதி பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து 2ஆம் தேதி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பிசினஸ் நமக்கு மந்த்லி ஏன்னா 2ஆம் தேதி விட்டுட்டீங்கன்னா திரும்ப அடுத்து 2ஆம் தேதி வரதுக்கு அடுத்த மாசம். ஒரு மாசத்துல ஒரே ஒரு டைம் தான் 2ஆம் தேதி வரும். கரெக்டா மந்தோட பிகினிங் ஃபர்ஸ்ட் நாள் அப்படிங்கிறது ஒரு மாசத்துக்கு ஒரு டைம் தான் வரும். 12 டைம் வந்துச்சுன்னா ஒரு வருஷமே முடிஞ்சிடும். இந்த மாசம் சரி பண்ணிடலாம்னு நினைப்பீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் திரும்ப அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த 2ஆம் தேதி பிசினஸ் நான் பண்றேன் அப்படிங்கறத சொல்றதுக்கும் காமிக்கிறதுக்கும். அதனால வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. 2ஆம் தேதி விட்டுட்டீங்கன்னா பிடிக்க முடியாது. அதனால வந்து 2ஆம் தேதி பிசினஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2ஆம் தேதியும் உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பிசினஸ். அது வந்து நம்ம இந்த பிசினஸ் பண்றதுக்கு ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கும். மற்ற லீடர்ஸ்ட பேசும்போது நமக்குள்ள வந்து ஒரு ஒரு கான்பிடென்ட்டா நம்ம சொல்ல முடியும், பேச முடியும். நம்ம வந்து ஒரு மோட்டிவேட்டடா நம்ம உணர முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் முன்னாடி நம்ம நடந்து நடந்து காமிப்போம். நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அதே வந்து ட்ரெஸ் சரியில்லைன்னா ஒரு இடத்துல மூலையில உட்காந்து இருந்துட்டு எப்படா போவோம் அப்படின்றோம். அந்த ட்ரெஸ் தான் நமக்கு அந்த கான்பிடென்ட்டை கொடுக்குது. இது நிறைய பேர் நிறைய இடங்கள்ல உணர்ந்திருப்பீங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ் நம்ம போட்டு போற ட்ரெஸ் அன்னைக்கு சரியில்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சில நேரங்கள்ல எல்லாருமே கண்டிப்பா உணர்ந்திருப்பீங்க. ட்ரெஸ் சரியில்லை ஏதாவது அப்படின்னா அப்பியரன்ஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஆஹ், ஒரு செட்பேக் மாதிரி இருக்கும். ஒரு டிமோட்டிவேட்டடா ஃபீல் பண்ணும். அதே அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அந்த ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த இது அப்பியரன்ஸ் வந்து நல்லா இருக்கும் போது நம்மள அறியாம நமக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும். நம்ம முன்னாடி நின்று பேசுவோம், பண்ணுவோம். ஓகேவா? அது ஒரு கான்பிடென்ட் நமக்கு கொடுக்கும். ஜென்ரலா நீங்க அது உணர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இந்த பிசினஸ்ல நீங்க 2ஆம் தேதியே பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிசினஸ்ல ஒரு கான்பிடென்ட்டை கொடுக்கும். ஓகேவா? அது வந்து பண்றவங்களுக்கு தான் தெரியும். பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும். அதனால வந்து நாளைக்கு பிசினஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு எல்லாருமே உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. லீடர்ஸ், கன்சிஸ்டன்சி பண்றவங்க எல்லாரும் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்து மாசங்கள்ல உங்களுக்கும் அந்த பிசினஸ் அப்படிங்கிறது பிக்கப் ஆகும். 2ஆம் தேதி பிசினஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் அடுத்தடுத்த மாதங்கள்ல உங்களாலேயே பார்க்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க, புதுசா இந்த ஜூன் மந்த்ல கன்சிஸ்டன்சி பண்ணவங்க இந்த ஜூலை மந்த்ல கன்சிஸ்டன்சி கண்டினியூ பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப டிலே பண்ணாம சீக்கிரம் பண்ணுங்க. பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்க, பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா 2ஆம் தேதியே பண்ணுங்க. ஓகேவா? 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதிக்குள்ள பண்ணுங்க. ஓகேவா? 2ஆம் தேதி பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பவர் மாதிரி, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இனிஷியேட்டிவ் மாதிரி, ஒரு நல்ல ஒரு
இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு growth வந்து கொடுக்கும், நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும், நல்லா வேகமா உங்களால பிசினஸ்ல வந்து டிரைவ் பண்ண முடியும். அந்த விஷயத்த வந்து விட்டுறாதீங்க. சரி, ஓகே. அதே மாதிரி இந்த ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரியும். கம்பெனில வந்து இப்ப கரண்டா வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 4 மாசத்துல நம்ம வந்து மினிமம் வந்து ரெண்டு பேரையாவது நியூ சாய்னஸை பர்ச்சேஸ் பண்ண வைக்கணும். ஓகேவா? அதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னைக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும் எல்லாருமே, எல்லா லெவலுக்குமே கொடுத்துருக்காங்க. கரெக்ட்டுங்களா? பிரான்ஸ் சில்வருக்கு கூட வந்து மினிமம் 2 நியூ ஜாயினர்ஸ் வந்து ஈச் மந்த் வந்து பண்ண வைக்கணும். அதே மாதிரி 5 to 16% அந்த டொமஸ்டிக் டூருக்கு கொடுத்தவங்களுக்கும் மினிமம் 2 பேரையாவது பர்ச்சேஸ் பண்ண வச்சிருக்கணும் 100 பிவிக்கு மேல. அந்த கிரிட்டீரியா எல்லாம் முடிச்சிட்டீங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னைக்குள்ள பண்ணிருக்கணும், இன்னைக்குள்ள அது நடந்திருக்கணும். நடந்திருந்தாதான் அந்த கவுண்ட், நம்ம இந்த ஜூன் மந்த்துக்கு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கவுண்ட் எடுத்துக்குவோம். சரி, ஓகே. இப்போ இந்த ட்ரைனிங்கை என்ன தொடர்ந்து டைமண்ட் டைரக்டர் பானுப்பிரியா சிஸ்டர் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. ட்ரைனிங் வந்து 9 மணி வரைக்கும் நடக்கும். ட்ரைனிங்கை கடைசி வரைக்கும் கவனமா கவனிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க லீடர் கூட, உங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்தவங்க, இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர்ஸ் கூட என்ன ஏதுன்னு கேட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, விஷுவல்.